ஹரே கிருஷ்ண பக்தர்களே, சுத்த பக்தி இணையதளத்திலிருந்து ஒரு கட்டுரை. கலியுகத்தில் நடக்க போகும் முக்கிய 15 கணிப்புகள். 5000 ஆண்டுகளுக்கு முன்பே கூறிய முன்னோர்கள், நம் ரிஷிகளும் முனிவர்களும் எதிர்காலத்தில் நடக்கவிருப்பதை முன்கூட்டியே அறிந்திருந்தனர். இது அவர்களின் அதீத அறிவாற்றலினால் அவர்கள் கண்டறிந்த உண்மைகள். பாகவத புராணத்தின் இறுதி பாகத்தில் கலியுகத்தை பற்றிய சில அரிய தகவல்கள் நிறைந்துள்ளன. 5000 ஆண்டுகளுக்கு முன் வேத வியாசர் அருளிய ஓர் உத்தம நூலில் கலியுகத்தை பற்றிய குறிப்புகள் அத்தனையும் மிக பொருத்தமாக அமைந்துள்ளது. மிகவும் வியக்கத்தக்க ஒன்றாகும். ஆச்சரியப்பட தயாராக இருங்கள். முதலாவது, கலியுகத்தின் தாக்கத்தால் அறநெறி, உண்மை, தூய்மை, பொறுமை, கருணை, ஆயுள் காலம், உடல் வலிமை, ஞாபக சக்தி ஆகிய அனைத்தும் மனிதர்களிடையே நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வரும். பாகவத புராணம் 12ஆம் காண்டம் 2ஆம் அத்தியாயம் 1ஆம் பதம். இரண்டாவது, கலியுகத்தில் பொருட்செல்வம் மட்டுமே ஒரு மனிதனின் மதிப்பை அளவிடும். மற்றபடி ஒருவனின் முறையான பழக்க வழக்கங்கள் மற்றும் நல்ல பண்புகள் அடிப்படையில் அவன் மதிப்பிடப்படுவதில்லை. மேலும் சட்டமும் நீதியும் ஒருவனின் அதிகாரத்தின் அடிப்படையிலேயே செயல்படும். ஸ்ரீமத் பாகவத புராணம் 12ஆம் காண்டம் 2ஆம் அத்தியாயம் 2ஆம் பதம். மூன்றாவது, ஆண்களும் பெண்களும் வெறும் உடலுறவுக்காக மட்டுமே தொடர்பு கொண்டிருப்பார்கள். தொழில்துறைகளில் வெற்றி என்பது வஞ்சகமும் சூழ்ச்சியும் நிறைந்திருக்கும். ஸ்ரீமத் பாகவத புராணம் 12ஆம் காண்டம் 2ஆம் அத்தியாயம் 36வது பதம். நான்காவது, ஒருவரின் புறத்தோற்றத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டு அவரை பண்டிதர் என்று மக்கள் நம்புவார்கள். கண்களால் காணும் வித்தைகளுக்கு மயங்கி தவறான போலி குருக்களை நம்பி வழிதவறி செல்வார்கள். வெறும் வாய் வார்த்தைகளில் ஜாலங்கள் செய்பவர் கற்றுணர்ந்த பண்டிதராக போற்றப்படுவார். பாகவத புராணம் 12ஆம் காண்டம் 2ஆம் அத்தியாயம் பதம் 4. ஐந்தாவது, கலியுகத்தின் பிடியில் சிக்கியிருக்கும் சிலர் பொருட்செல்வம், பணம் இல்லாதவனை தீண்டத்தகாதவன் என்று வெறுத்து ஒதுக்குவர். குளிப்பதாலும் அலங்காரம் செய்து கொள்வதாலும் மட்டுமே ஒருவன் சுத்தமடைந்து விட்டான் என எண்ணிக்கொள்வான். பாகவத புராணம் 12ஆம் காண்டம் 2ஆம் அத்தியாயம் பதம் 5. ஆறாவது, அலங்காரம் செய்தவன் எல்லாம் அழகானவன் என்று அறியப்படுவான். முரட்டுத்தனமான பேச்சு உண்மை என்று எளிதில் நம்பப்படும். வயிற்றை நிரப்புவது மட்டுமே வாழ்க்கையின் குறிக்கோளாக அமையும். பல மதங்கள் ஆட்களை சேர்த்து கொள்வதையும் பெருக்கிக் கொள்வதையும் மட்டுமே லட்சியமாக கொண்டிருக்கும். ஸ்ரீமத் பாகவத புராணம் 12ஆம் காண்டம் 2ஆம் அத்தியாயம் பதம் 6. ஏழாவது, உலகத்தில் ஊழல் நிறைந்த அரசியல்வாதிகள் நிறைந்து விடுவர். தன் சமூகத்தினிடையே தன்னை பலமானவன் என்று காட்டிக்கொள்பவன் அரசாளும் அதிகாரத்தை பெற்றிடுவான். ஸ்ரீமத் பாகவத புராணம் 12ஆம் காண்டம் 2ஆம் அத்தியாயம் பதம் 7. எட்டாவது, ஊழல் நிறைந்த அரசாங்கத்தால் நியாயமற்ற கொடுமையான வரிகள் மக்கள் மீது வசூலிக்கப்படும். இதனால் மக்கள் உண்ண உணவின்றி இலை, வேர், விதை போன்றவற்றை உண்ணத் தொடங்குவார்கள். அரசின் அலட்சிய போக்கினால் கடுமையான பருவநிலை மாற்றத்திற்கு ஆளாகி துன்பமிகு வாழ்க்கையில் சிக்கிக் கொள்வார்கள். பாகவத புராணம் 12ஆம் காண்டம் 2ஆம் அத்தியாயம் பதம் 9. ஒன்பதாவது, கடும் குளிர், புயல், கடும் வெப்பம், கனமழை, உறைபனி, வெள்ளம் போன்ற பல இயற்கை பேரிடர்களில் சிக்கி மக்கள் தவிப்பார்கள். இதனால் பசி, தாகம், நோய், பயம், சச்சரவு போன்ற கடும் துன்பங்களிலும் சிக்கிக் கொள்வார்கள். ஸ்ரீமத் பாகவத புராணம் 12ஆம் காண்டம் 2ஆம் அத்தியாயம் பதம் 10. பத்தாவது, கலியுகத்தின் கொடுமை அதிகரிக்கையில் மனிதர்களின் சராசரி ஆயுள் காலம் 50 ஆண்டுகளாக குறையும். ஸ்ரீமத் பாகவத புராணம் 12ஆம் காண்டம் 2ஆம் அத்தியாயம் பதம் 11. 11வது, தன்னை ஊட்டி வளர்த்த பெற்றோர்களை இறுதி காலத்தில் கவனித்துக் கொள்ளும் தர்மத்தை மகன் மறப்பான். ஸ்ரீமத் பாகவத புராணம் 12ஆம் காண்டம் 3ஆம் அத்தியாயம் பதம் 42. 12வது, பொருளுக்காக மனிதன் இன்னொரு மனிதனிடம் வெறுப்பு, பொறாமை போன்ற உணர்ச்சிகளை வளர்த்து கொள்வான். நட்பு என்ற உயரிய பண்பை போற்றாமல் தன் சுற்றத்தாரையும் உறவினரையும் கூட கொல்ல துணிவான். ஸ்ரீமத் பாகவத புராணம் 12ஆம் காண்டம் 3ஆம் அத்தியாயம் பதம் 41. 13வது,
வெறும் பகட்டுக்காகவும் புகழுக்காகவும் மட்டுமே தானம் அளிப்பார்கள். தற்பெருமைக்காக மட்டுமே நோன்பு இருப்பார்கள். தர்மத்தை பற்றிய அறிவாற்றல் இல்லாதவர்கள் மதங்களை உருவாக்கி மக்களை கவர்ந்து தவறான அதர்ம பாதைக்கு இழுத்துச் செல்வார்கள். ஸ்ரீமத் பாகவத புராணம் 12ஆம் காண்டம் அத்தியாயம் 3 பதம் 38. 14வது, தனக்கு இனி பயன்பட மாட்டான் என்ற பட்சத்தில் தனக்கு இத்தனை காலமாக உழைத்து தந்த தொழிலாளிகளை முதலாளி கைவிடுவான். இத்தனை காலம் பால் கொடுத்த பசு பால் கொடுப்பது குறைந்து விட்டால் அப்பசுக்களும் கொல்லப்படும். நன்றி கடன் மறக்கப்படும். ஸ்ரீமத் பாகவத புராணம் 12ஆம் காண்டம் 3ஆம் அத்தியாயம் பதம் 36. 15வது, நகரங்களில் கொள்ளையர்கள் அதிகரிப்பர். வேதங்கள் கயவர்களால் தங்கள் சுயநல கோட்பாடுகளை பரப்ப பொய்யான முறையில் மொழிபெயர்க்கப்படும். அரசியல்வாதிகள் மக்களை மெல்ல மெல்ல பலவிதமாக கொடுமை செய்வார்கள். போலி ஆச்சாரியர்கள் தோன்றி பக்தர்களை உபயோகப்படுத்தி தங்கள் வயிறுகளையும் காமத்தையும் பூர்த்தி செய்து கொள்வார்கள். பாகவத புராணம் காண்டம் 12 அத்தியாயம் 3 பதம் 32. கலியுகம் துன்பங்களை நிறைந்தது. ஆனாலும் 1/4 தர்மம் உள்ளது. கலியுக துன்பங்களில் இருந்து நம்மை காத்துக்கொள்ள கண்டிப்பாக நமக்கு ஈஸ்வரனின் துணை தேவை. மழையினில் குடை போல இறைவனிடம் காட்டும் பக்தி இத்துன்பங்கள் நம் மீது படாமல் பாதுகாக்கும். மனத்தை உறுதியாக வைத்துக் கொள்ள தியானமும், உடலை வலிமையாக வைத்துக் கொள்ள யோகமும், செயலை தூய்மையாக வைத்துக் கொள்ள சுயநலமற்ற சேவைகளும் புரிய வேண்டும். கலியுக துன்பங்களில் நம்முடைய தர்மங்களை மறந்துவிடக் கூடாது. கலியுகத்தின் நடுவில் ஒரு பொற்காலம் மலரும் என கூறப்படுகின்றது. இப்போது நாம் எல்லோரும் அந்த பொற்காலத்திற்காக உலகத்தை தயார் செய்ய வேண்டும். அனைத்தையும் அச்சமின்றி மிகவும் துணிவாக எதிர்கொள்ள வேண்டும். மிகவும் தெளிவான சிந்தனையோடு செயல்பட வேண்டும். ஒருபோதும் கடவுளை மறவாமல் இருக்க வேண்டும். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.